பின்வாங்கிறதா நீங்கள் வந்து நான் இயேசுவின் பிள்ளை தான், இயேசு விட்டு பின்வாங்கல, கிறிஸ்துவ மதத்தில் தான் இருப்பேன், ஜோசப்பனா ஜோசப்பு தான், பெருநினைச்சான் பேரெல்லாம் மாற்ற மாட்டேன், அதே பேர் தான் இருக்கேன், நான் இயேசுவின் பிள்ளை தான், கிறிஸ்துவ பிள்ளை தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் பாட்டு இருக்கலாம். ஆனால் பின்வாங்கிற காரியம்னா என்ன? பேரை மாற்றல, ஊரை மாற்றல, கிறிஸ்துவ பிள்ளை தான், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் இயேசு விட்டு எப்போ பின்வாங்குறீங்க? வேதம் சொல்லுகிறது இயேசுவின் அடிச்சுவடுகளை பின்பற்றி சென்ற அப்படின்னு கேட்டால், எப்பெல்லாம் நீங்கள் துரோகம் பண்ணுகிறீர்களோ, எப்பெல்லாம் இயேசுக்கு விரோதமாக, குடும்பத்துக்கு விரோதமாக நீங்கள் போய் பேசுகிறீங்களோ, அப்பெல்லாம் நீங்கள் பின்வாங்கிறதாக அர்த்தம். பின்வாங்குற நேரம் எந்த நேரம் தெரியுமா? நான் இயேசு விட்டு பின்வாங்கலையே, இயேசு கூட தான் இருக்கிறேன் சொல்லலாம். ஆனால் நீங்கள் பின்வாங்குறீங்க, அவர் மேல் நம்பிக்கை வைக்க மாட்டீங்க, வாக்குத்தத்தத்தை நம்ப மாட்டீங்க. எப்போ வாக்குத்தத்தை நம்பல, எப்போ பின்வாங்குறீங்க கேட்டா, எப்பெல்லாம் நீங்கள் கொடுமையாக அவிசுவாசமா பேசுறீங்களோ அப்ப பின்வாங்குறீங்க, எப்பெல்லாம் பொய் பேசுறீங்களோ அப்ப பின்வாங்குறீங்க. இதான் வசனம் சொல்லுகிறது. கொடுமையாக பேசும்போதும், நம்பிக்கை இல்லாமல் பேசும்போதும், அவிசுவாசமாக பேசும்போதும், கெட்ட வார்த்தை பேசும்போதும், முறுமுறுக்கும் போதும், குற்றப்படுத்தும் போதும் இயேசுவை விட்டு நீங்கள் பின்வாங்குறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். வாக்குத்தத்தங்களை நம்பாமல், வாக்குத்தத்தங்களை பிடிக்காமல், வாக்குத்தத்தங்கள் வரலன்னு சொல்லிட்டு அதை அவிசுவாசம் எப்போது எண்ணுகிறீர்களோ அப்போது நீங்கள் பின்வாங்குறதாக அர்த்தம். நான் பின்வாங்கலையே, நான் ஜோசப் தான் வச்சுக்கோ, நல்லது. ஆனால் அவருடைய வாக்குத்தத்தத்தை ரோமர் 14:23 சொல்கிறது, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் நம்பாமல் போனால் நீங்கள் பாவம் செய்கிறீங்க. ரோமர் 14:23 வார்த்தையை நம்பாம, வாக்குத்தத்தத்தை நம்பாம, அந்த வாக்குத்தத்தத்து மேலே அடிச்சுவடை வச்சு போகாம, அதை குறித்து கலங்கி, அதை குறித்து வேதனைப்பட்டு நம்பிக்கை இல்லாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் பின்வாங்கிறதாக அர்த்தம். நீங்கள் பின்வாங்கிட்டீங்கன்னா இவர் எப்படி தருவார்? அவர் எப்படி கொடுப்பாரு? அவர் எப்படி தேவைகளை சந்திப்பார்? நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. இந்த உலகத்தில் சம்பாதிக்கிற அத்தனை பணமும், அத்தனை பொண்ணும் பொருளும் அழிஞ்சிரும். ஆனால் அவருடைய அன்பு, அவருடைய சமாதானம் மாத்திரம் தான் நம்மளை கடைசியில் பரலத்துக்கு கொண்டு போக பார்த்துக் கொள்ளுங்க.